ஸோ இந்த 40 நாட்கள் ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? இது நான் சொல்கிறத விட இந்த கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அதோட சங்க தலைவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அடுத்ததாக தனியார் பள்ளிகள் இருக்காங்கல்ல, அதோட தலைவர் ஒரு செய்தி இப்போ தான் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம். பாஜக ஆளாத மாநிலங்களில் இப்படி நடக்காது, ஆனால் இப்படி நடக்குதுன்னா அப்போ இங்கே தாவேகா உருவத்தில் பாஜக ஆண்டு கொண்டிருக்கிறது. அது நடக்குதுன்னா அதுக்கு பேர் டிப்ளமசின்னு எடுத்துக்கலாமே ஒழிய அதுக்கு பேர் பிஜேபி ஆதரவுன்னு எடுத்துக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன், தாவேகா பிஜேபி இல்லை. பேசி பிஜேபி பக்கம் தள்ளிவிட போகிறீங்களா? திருமொழி கொள்கையிலிருந்து எல்லா விஷயங்களையும் அந்த பேச வச்சது இல்லாமல் தமிழ் தாய் வாழ்க்கையும் முதல்ல பாட வச்சது. அதுக்கு பேர் டிப்ளமசி வழியாக பிஜேபி கூட்டு வச்சுருக்காங்கல்ல. எப்பயுமே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு சுமூகமான உறவு இருந்தே ஆகணும். இந்திய அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கிறேன்னு கையெழுத்து போட்டு தானே அந்த இடத்துல உட்காடுறீங்க. அப்புறம் நீங்கள் மொண்டு பிடிச்சா என்ன இருக்கும்? பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு வகையிலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். அது இல்லை, ஒரு மாதம் தான் ஆச்சு, அதனால் இவங்களை இப்போதைக்கு குற்றம் சொல்ல முடியாது, ஒரு 6 மாதம் போட்டோம்னா 6 மாதம் வரைக்கும் அதில் பலியாக போகிறவங்களுக்கு அப்புறம் யார் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இதுக்கு தாவேகா அரசு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்ற ஒரு விஷயத்த பார்க்க வேண்டியது. யாராவது இந்த குற்றங்கள்ல இருந்து தப்பிச்சிருக்கிறாங்க, கைது செய்யப்படாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அது தொடர்பாக பேசலாம். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்னும் கடுமையான அறிக்கைகள்லாம் கூட கொடுத்துருக்குறாங்க. முதல்வரே கொடுத்துருக்குறாரு. போதைப் பொருள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், சமூக அமைதிக்கு எதிரான குற்றங்கள், இதெல்லாம் இல்லாமல் மக்களை பாதுகாப்பான முறையில் வைத்திருப்பதற்காக கொண்டு போகிறதுக்காக தான் அரசு இருக்குது. அந்த வேலையை இந்த அரசு கண்டிப்பாக செய்யணும். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திரு பெரியார் சரவணன் அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் பற்றி பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழக அரசினுடைய ஒரு 40 நாட்கள் ஆட்சி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு இப்போவே இவங்களால முடியாது அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இப்போ தான் அவங்க புதுசாக வந்திருக்கிறாங்க. பட் இருந்தாலும் பிரச்சனைகளை தடுத்துட முடியுமான்னு கேட்டால் முடியாதுன்ற ஒரு கேள்வி இருந்தாலும் பிரச்சனைகளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த 40 நாட்களில் பிரதானமாக இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளில் இந்த பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரிக்கிறதும் அண்ட் மின்வெட்டு பிரச்சனை அப்படிங்கிறதும் பிரதானமாக இருக்குது. ஸோ இந்த 40 நாட்கள் ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது நான் சொல்கிறத விட இந்த கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அதோட சங்க தலைவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அடுத்ததாக தனியார் பள்ளிகள் இருக்காங்கல்ல, அதோட தலைவர் ஒரு செய்தி இப்போ தான் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். பார்ட்டி ஃபண்டோ பர்சன்டேஜோ யாருக்கும் கொடுக்காம எங்களுக்கு 15% அதில் ப்ராஃபிட் இருக்குது. 100 ரூபா நாங்கள் போட்டோம்னா 15 ரூபா எங்களுக்கு லாபம் இருக்குது. இந்த லாபத்தோட வேறு யாருக்கும் எந்த காசும் நாங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்ற ஒரு நிலை இன்றைக்கி ஏற்பட்டிருக்குன்னு கான்ட்ராக்டர்கள், பாலம் போடுறவன், சாலை போடுறவன், சாக்கடை கட்டுறவன் எல்லாருமே அவ்வளோ ஒரு குதூகலத்தில் இருக்கிறாங்க. வெளிப்படையாக அதை பேசுகிறாங்க. அப்படின்னா அவங்க எவ்வளோ ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாயிருக்கணும் இத்தனை ஆண்டுகளாக. இன்றைக்கி அவர்களோட இதாக இருக்குது. முன்னாடிலாம் நாங்கள் பார்ட்டி ஃபண்டு கொடுக்கணும், அந்த அனுமதிக்கு சாதாரண ஒரு இது சந்திக்கிற 10 லட்ச ரூபா செலவாகும். இன்றைக்கி அந்த நிலையெல்லாம் இல்லை அப்படின்னு தனியார் பள்ளிகளோட அசோசியேஷன்லேருந்து ஒரு பேட்டி இது ரெண்டுமே பெரிய அளவில் பேசப்படாத பேட்டிகள். முதல்ல இந்த லீக்கேஜ் எல்லாமே அவங்க குறைச்சிட்டாங்க. பார்ட்டி ஃபண்டு, அந்த ஃபண்டு, இந்த ஃபண்டு எதுவுமே கிடையாது. எல்லாமே சிங்கிள் விண்டோ, எல்லாம் பக்காவாக வேலை நடக்குது. எல்லாத்துக்கும் கேட்குறவங்களுக்கு அனுமதி. இங்கே லஞ்சத்துக்கு ஊழல் வழி இல்லைன்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்னொன்று நிர்வாகம். இவங்களுக்கு வைக்கிறதுக்கான அரசியல் இல்லை. அப்படி என்ன பண்ணாங்க, இவர் பேசவே மாட்டேன்றாரு. இந்த 40 நாளில் இவர் என்னத்தை பேசினார்? நான் என்ன சொல்கிறேன், பேசி நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த 40 நாளில் ரொம்ப எளிமையாக பார்க்க வேண்டிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, இதே திருப்பரங்குன்றம் அடுத்த வருஷம் வந்துருச்சு. எவ்வளவு ரணகலப்படுத்தியிருப்பாங்க. ஒரே அறிக்கை தான். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன நிலையோ அது அப்படியே தொடரும். வேலை முடிஞ்சு போச்சா? இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு போதாதா? இன்னொன்று, கவர்னர் வாயாலேயே இருமொழி கொள்கை, மாநில சுயாட்சி எல்லாம், அது இல்லாமல் தமிழ் தாய் வாழ்த்து எல்லாமே சட்டசபையில் பாடியாச்சு. கவர்னரையும் பேச வச்சாச்சு.
இதை விட ஒரு வெற்றி பேசாமே நடைபெற்றது தானே. இல்லைனாலும் இந்த கவர்னரை வச்சு எவ்வளோ அலங்கம் அடித்து ஒரு அரசியலாக்கி, புரியுதுங்களா? ஆனா கவர்னருடைய அந்த நடவடிக்கைகள் இப்போ பாஜகவினுடைய ஒரு ஆதரவோடு, அதான் உதயநிதி அவர்கள் சொன்னார் இல்லையா, பாஜகவோட ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஸ்மூத்தாக போயிருக்கு, ஆளுநர் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் படித்து கொடுத்துட்டாரு, இதெல்லாமே வந்து பாஜக ஆளாத மாநிலங்களில் இப்படி நடக்காது, ஆனால் இப்படி நடக்குதுன்னா அப்போ இங்கே வந்து தாவேகா உருவத்தில் பாஜக ஆண்டு கொண்டிருக்கிறது. அது நடக்குதுன்னா அதுக்கு பேர் டிப்ளமசின்னு எடுத்துக்கலாமே ஒழிய அதுக்கு பேர் பிஜேபி ஆதரவுன்னு எடுத்துக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன், தாவேகா பிஜேபி இல்லை, பேசி பேசி பிஜேபி பக்கம் தள்ளிவிட போகிறீங்களா? சொல்கிறது புரியுங்களா? தாவேகாவை வந்து நீங்கள் வந்து இப்போ பிஜேபி பக்கம் தள்ளி விட்டுறணும். ஏடிஎம்கே வந்துட்டாங்க, எப்படி கூட்டணி விட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே எடப்பாடிக்கு வந்து ஒரு மாலை மரியாதை பொன்னாடையை போற்றி நல்ல காரியம் செஞ்சீங்க, தமிழ்நாடு தப்பிச்சுது அப்படின்னு அன்னைக்கே வாழ்த்தி இருந்தால் மறுபடியும் ஒரு அதிமுகவுக்கு போயிருப்பாரா, பிஜேபிக்கு போயிருக்குமா? சும்மா இருக்கிற பிடிஎம் ரகசிய கூட்டணின்னு போங்கடா உங்களுக்கு என்ன செஞ்சாலும் நன்றி இருக்காதுன்னு சொல்லிட்டு போய் பிஜேபியில் கூட்டணி வச்சார். அன்னைக்கு தமிழ்நாட்டோட எதிர்கால நலன் கருதி ஒரு திராவிட இயக்கம் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆணித்தரமாக அரசியலாக முன் வைக்காமல் சும்மா இருக்கிறவனெல்லாம் பிஜேபிக்கு ஆள் பிடிச்சி விட்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா அதே வேலையை தான் இப்போ விஜயும் கொண்டு பிஜேபிக்கும் தள்ளிடணும். இது ஒரு அசிங்கமான அரசியல். இது இப்படி நடைபெறக்கூடாது. இதுக்கு பேர் டிப்ளமசின்னு பேர். ஒரு கவர்னரின் வாயாலேயே இருமொழி கொள்கையிலிருந்து எல்லா விஷயங்களையும் அந்த பேச வச்சது இல்லாமல் தமிழ் தாய் வாழ்த்தையும் முதல்ல பாட வச்சது, அதுக்கு பேர் டிப்ளமசி. ஒழிய பிஜேபி கூட்டு வச்சுருக்காங்கல்ல. எப்பயுமே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு சுமூகமான உறவு இருந்தே ஆகணும். இந்திய அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கிறேன்னு கையெழுத்து போட்டு தானே இந்த இடத்துல இருந்து உட்காடுறீங்க. அப்புறம் நீங்கள் முரண்டு பிடிச்சா என்ன அர்த்தம்? மத்திய அரசை எதிர்க்கிறேன் அப்படின்னா தனித்தமிழ்நாடு கோரிக்கைக்கு எதுவும் முன் வச்சுருக்கீங்களா? இல்லை அப்படியாவது முன் வச்சு போராடுறதுக்கு உங்களுக்கு யாருக்காவது தைரியம் இருக்குதா? இல்லை. இந்த ஒன்றியத்துக்குள்ளே உனக்கு இப்போ நமக்கு வந்து பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்க. நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த இன்ஸ்பெக்டரையோ போலீஸ் ஸ்டேஷனையோ அந்த மனிதனுக்கு எவனுக்காவது பிடிக்குமா? பிடிக்காது. ஆனால் வேறு வழியில் நம்ம பரிகாரத்துக்கு அவன் தான் போய் ஆகணும். எனக்கு இன்ஸ்பெக்டர் பிடிக்காதுன்றதுனால நாங்கள் போகாமல் இருக்க முடியுமா? நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் காவல் நிலையத்தையோ காவல்துறையையோ அந்த காவல் நிலைய ஆய்வாளரையோ எவனுக்கு பிடிக்கும்? இப்போலாம் போலீஸ் கணக்கு பொண்ணு கூட கொடுக்கறதில்ல. அப்போ பிடிக்காதுன்றதுனாலே அதை தவிர்க்க முடியுமானா அந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு சிஸ்டம், இது ஒரு சைக்கிளிக்கல் ஆக்டிவிட்டி. இந்த சுழற்சிக்குள்ளே தான் நம்ம இருந்தாகணும். ஓகே, இல்லை மற்ற விஷயங்கள் ஓகே இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம், காரணங்கள் டிபேட்டபிள் வச்சுக்கலாம். பட் இந்த பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு வகையிலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். அது வந்து இல்லை 1 மாதம் தான் ஆச்சு, அதனால் இவங்களை இப்போதைக்கு குற்றம் சொல்ல முடியாது, ஒரு 6 மாதம் போட்டோம்னா 6 மாதம் வரைக்கும் அதில் பலியாக போகிறவங்களுக்கு அப்புறம் யார் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இதுக்கு தாவேகா அரசு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்ற ஒரு விஷயத்த பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? இப்போ இந்த இடத்துல கூட முதல்வர் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தோடு துணை நிற்கிறாரா? இது தொடர்பாக ப்ரெஸ் மீட் கூட சரி ஓகே கொடுக்கறதில்ல, ஒரு வீடியோ வெளியிடுறாரா, ஒரு பதிவு போடுறாரா, உங்களுக்கு நான் ஆதரவாக இருக்கேன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல, இங்கே கூட முதல்வர் ரியாக்ட் பண்ணாமல் தான் இருக்கணுமா? இதை வந்து யாருக்கு சொல்ல வேண்டிய செய்தின்னு சொல்லிடுறேன். பாதிக்கப்பட்ட குழந்தையோட பெற்றோர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் கேட்கணும். ஒரு ஆறுதலாக கூட சொல்லலையப்பா அப்படின்ட்டுன்னு. உடனே அந்த சம்மந்தப்பட்ட பகுதி மந்திரி, எனக்கு பேர் சொல்ல தெரியல, அவர் போய் முதல்வர் உங்களுக்காக இந்த சம்பவத்துக்காக ரொம்பவும் வருத்தப்பட்டார். எல்லா பத்திரிகையிலும் வந்த செய்தி, டிவியில் வந்த செய்தி. இல்லை அது சொன்னாங்க, சம்மந்தப்பட்டவங்க சொல்லிட்டாங்க. சரிங்களா? இதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம், இந்த பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை, தொடர் கொலைகள், இது அரசு குற்றம் சட்டத்தின் குற்றம்னு நீங்கள் பார்க்குறதே அடிப்படையிலேயே தவறு, பார்வை கோளாறு. இது ஒரு சமூக குற்றம். இதுக்கு யாரெல்லாம் பொறுப்பேற்கணும்? ஒரு சமூகத்துக்கு இது சமூக குற்றம். நீங்கள் இயல்பாக எடுத்துங்க, ஒரு கொலை நடக்குது, ஒரு வன்புணர்ச்சி நடக்குது, ஒரு செயின் ஸ்நாச்சிங் நடக்குது, இதெல்லாம் யாரோட குற்றம்? அரசின் குற்றமா இது? சட்டத்தின் குற்றமா இது? முதல்வரோட குற்றமா இது? சமூகம், சொசைட்டியோட குற்றம். சமூகத்தை பக்குவப்படுத்துவது அரசோட வேலை இல்லை, இயக்கங்களோட வேலை. கடந்த 20 ஆண்டுகளாக ஒழுங்காக இயக்கங்கள் தன்னோட வேலையை இங்கே செஞ்சிருந்தாலே இந்த மாதிரி மக்கள் பக்குவப்பட்டிருப்பாங்க, குற்றங்கள் குறைஞ்சிருக்கும்.
இது வந்து ஒரு சமூக பிரச்சனை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு கணவன் மனைவி பிரச்சனை தானேன்னு ரொம்ப அசால்ட்டாக கடந்து போகிறீங்க. அந்த பிரச்சனையோட நுனியை பிடிச்சிங்கன்னா அது பார்லிமெண்ட்டில் போய் நிற்கும். அந்த நூலை பிடிச்சிக்கிட்டே போங்க, பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகும். நமக்கு தெரியும் கணவன் மனைவி பிரச்சனைன்றது, பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி தான் நினைப்பான். ஆனால் அந்த பிரச்சனைக்கான வேறாக இருக்கக்கூடிய இருக்குல்ல, சிக்கல் இருக்குல்ல, அது ஒரு சமூக சிக்கல். கொலை என்பது சமூக சிக்கல், வன்புணர்ச்சி என்பது சமூக சிக்கல். இந்த உலகம் என்பது கடைவெளியில் கண்ணீர் வழிய ஒரு கனவு காணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கனவு எதற்காக? கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, ரத்தம் இல்லாத, வன்முறை இல்லாத, கடைசி கோடி மனிதனுக்கும் ஜனநாயகத்தோடு பிறப்பிலிருந்து இறப்பு வரை மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக உத்தரவாதப்படுத்துவது பேர் தான் அரசு. இது ஒரு அரசுக்கான டெஃபினேஷன். இந்த அரசுக்கு துணையாக இருக்கக்கூடியது யார்? அவங்க இந்த வேலைகளை செய்ய வேண்டிய யாருன்னு கேட்டிங்கன்னா இயக்கங்கள். இந்த இயக்கங்கள் மக்களை பக்குவப்படுத்துவார்கள். அரசு அதுக்கு ஒரு சட்ட ரீதியான பாதுகாப்பு கொடுக்கும். ஆக 20 ஆண்டுகள் மக்கள்கிட்ட வேலை செய்ய இந்த இயக்கங்கள் எதுவுமே வேலை செய்யலை. ஒரு 20 வருஷம் ஈழத்துக்கு பின்னாடி போயிட்டாங்க, 10 வருஷம் திமுகவுக்கு பின்னாடி போயிட்டாங்க. ஆனால் கொள்கையை சொந்த கொள்கையை அவங்க யாருமே நம்ப தயாராக இல்லை. மக்கள்கிட்ட போய் பகுத்தறிவு பிரச்சாரமோ எதுவுமே நடைபெறலை. அப்போ அதோட விளைவு தான் இதெல்லாம். இல்லை, ஆனால் இந்த மாதிரியான காரணங்கள் பாதிக்கப்பட்டவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது, இல்லை ஒரு பயத்தில் இருக்கிற பாமர மக்கள் பார்வையிலேருந்து பார்க்கும்போது அக்செப்டபிளான ஒன்றா? எங்களுக்கு எங்களுக்கு ஒரு நலவாழ்வை கொடுப்பீங்க, பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுப்பீங்கன்னு தான் உங்களை நாங்கள் கொண்டு வந்தோம், ஆட்சியில் அமர வச்சோம் அப்படின்னு. அப்போ அங்கே நோக்கி இந்த கேள்விகள் தான். அது நியாயமான கேள்வி தான். மற்றவர்களை காரணம் காட்டி புறந்தளிடும். இல்லை, நான் இது காரணம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு சமூக சிக்கல். அப்போ சமூகத்தை ரிஃபார்ம் பண்ண வந்தாங்க பார்த்தீங்களா இயக்கங்கள், இயக்கவாதிகள். அவங்க செய்ய வேண்டிய வேலை, அவங்க தான் அதை செஞ்சுருக்கணும். 20 வருடம் செய்யாதோட விளைவு இது நடக்குது. அதை நான் நியாயப்படுத்தலை. ஆனால் இது முழுமையாக அரசு வந்து முன்கூட்டியே கணித்து இவனை கைது பண்ண முடியாது. ப்ரிவென்ட் அரசுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதில் இது பண்ண முடியாது. தவறு நடந்ததுக்கு பிறகு தான் அதை பண்ண முடியும். யாராக இருந்தாலும் ஒரு குற்றம் இழைத்தால்தான் அவங்கள தண்டனை. யாராவது இந்த குற்றங்கள்லேருந்து தப்பிச்சிருக்கிறாங்க, கைது செய்யப்படாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அது தொடர்பாக பேசலாம். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்னும் கடுமையான அறிக்கைகள்லாம் கூட கொடுத்துருக்குறாங்க. முதல்வரே கொடுத்துருக்குறாரு. அதனால் வந்து இது வந்து ஒரு இந்த கொலையெல்லாம் இருக்குங்க. இந்த கொலை என்பதும் திருட்டு என்பதும் உலகம் தோன்றின காலத்துலேருந்து இருக்கும். புரியுதுங்களா? இதோட அதுவும் இந்த இடத்துல எஸ்பெஷலி இன்னும் கூடுதலாக கேள்வி கேட்க காரணம் அப்படிங்கிறது இந்த சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படை அப்படிங்கிறது தான். இதை கூடுதலாக பண்ணி இப்போ ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அதிகாரம் எதுவும் இல்லை. அப்புறம் எதுக்காக அந்த இயக்கம் இல்லை அந்த அமைப்பு வந்ததுக்கப்புறம் என்ன குறைஞ்சிடுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்களே. இது அரசை நோக்கி தானே கேள்வி. இதெல்லாம் வந்து 40 நாளில் நடக்கிறதுக்கு மேஜிக் இல்லை. அது இப்போ தொடங்கி 10 நாள் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன். 10 நாளில் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, இது ஒரு தொடக்க நிலை. இது இப்போ தான் ஒரு வடிவமே பெறுது. இது தொடங்கிட்டோம், சிங்கப்பெண்ணும் தொடங்கிட்டோம். ஆனால் அது தொடக்க நிலை. அது இன்னும் நிறைய ஆட்களை சேர்க்க வேண்டியிருக்குது. இன்னும் அதுக்கான வரையறை இருக்குது. அவங்களுக்கான அதிகாரங்களை வந்து வகுக்க வேண்டியிருக்குது. இது ஒரு ப்ராசஸ்ஸு. இது விரைவில் இதை முடிச்சிடுவோன்னு சொல்கிறாங்க. சிங்கப்பெண்ன்ற திட்டம்ன்றது இது ஒரு தொடக்கம் தான். அது தொடங்கி வச்சுருக்கிறாங்க. அது தொடங்கின உடனே அவங்க டக்குன்னு நாங்கள் ஃபீல்டுக்குள்ளே போயிட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அது முழுமையானதானா நாங்கள் அதை செய்கிறோன்னு தான் சொல்கிறாங்க அவங்க. இது தொடக்க நிலை தான். நீங்கள் உடனே வந்து கடைசி படியில் ஏறிட முடியாது. முதல் படி தான் அங்கே வச்சுருக்குறோம். ஏன்னா 40 நாளில் உங்களால் என்ன செய்ய முடியும்? கான்ட்ராக்டை அது அதை விட எவ்வளோ கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி விட்டாங்க. ஓவர் எஸ்டிமேட் சொல்லி கேன்சல் பண்ணி விட்டாங்க. ஆமாம். இதெல்லாம் நீங்கள் எந்த ஆட்சிலையும் பார்க்க முடியாத ஒரு விஷயம். சம்பந்தம் மேலாம் ஓவர் எஸ்டிமேட் போட்டு வச்சுருக்கீங்கன்னு சொல்லி எல்லாமே கேன்சலு. எந்த ஆட்சியில் நடந்துச்சு? எடப்பாடி ஆட்சி. ஸோ ஆக்சுவலி நான் இது வரைக்கும் இந்த 40 நாள் பயணத்தை பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறது, ஊழல் லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணுன்ற அந்த ஒற்றை நோக்கோடு செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இதில் மேபி அந்த ஃபஸ்ட் கான்சென்ட்ரேட், அதில் செகண்ட் கான்சென்ட்ரேட்டு வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, போதைப்பொருள் இருக்கக்கூடாதுங்க நோக்கி இருக்குது. இப்படி தான் தாவேகா கவர்மெண்ட் போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்படி தான் போகும். போதைப்பொருள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், சமூக அமைதிக்கு எதிரான குற்றங்கள், இதெல்லாம் இல்லாமல் மக்களை பாதுகாப்பான முறையில் வைத்திருப்பதுக்காக கொண்டு போகிறதுக்காக தான் அரசு இருக்குது. அந்த வேலையை இந்த அரசு கண்டிப்பாக செய்யும். அதை நோக்கி தான் இது போகுது. இன்னும் இதுதான் ஒரு ஸ்டெப்பு தான், இன்னும் ஒரு ஸ்டெப்பு தான் வச்சுருக்குறாங்க. அடுத்தது சமூக நீதி இருக்குது, இடஒதுக்கீடு இருக்குது, உங்களுக்கு மொழி பிரச்சனைகள் இருக்குது, அணை பிரச்சனை இருக்குது. இந்த இப்போ தான் மேகதாடு அடுத்தது வந்து வரும் பாருங்கள், முல்லை பெரியாறு வரும் பாருங்கள்.
ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து பிரச்சனை இதெல்லாம் அவங்க எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அதுக்குள்ளேயும் பட்ஜெட் வந்துடும். உங்களுக்கு பட்ஜெட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ ரெவென்யூ வரணும், இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அந்த ரெவன்யூக்கு தகுந்த வந்து ஒரு செலவினங்கள் இருக்குதா, இது பல்வேறு விஷயங்களை கடந்து தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர முடியும். புரியுதுங்களா? இதையெல்லாம் இந்த அரசு எதிர்கொண்டு ரொம்ப சுமூகமாக நீங்கள் கத்தி 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 கெடுத்த காரியத்தை எல்லாம் அமைதியாக பேசாமல் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது நீங்கள் நடைமுறையிலேயே நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அதனால் இது இன்னும் சிறப்பாக இருக்கும். கடந்த காலங்களை விட இது இன்னும் சிறப்பாகவே இருக்கும். ஓகேங்க சார். பார்க்கலாம் இன்னும் பொறுத்திருந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அது தொடர்பாக அப்பவும் பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.